அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கா. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 3. என்ன சொல்லுதுன்னு தெரியல. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல பாகம் 2ன்னு சொல்லவா? இல்ல 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுன்னே சொல்லவா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். எந்திரிச்சு நேரா குலுக்கல் போடலான்னு போனா வீட்ல பாலும் பழமும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அத போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குலுக்கல போட்டு குடிச்சாச்சு. அப்படியே மதியத்துக்கு தேவையான அரிசியையும் ரைஸ் குக்கர்ல போட்டாச்சு. இவனுங்கள பத்தி இனிமே நான் பேச போறது இல்ல மக்கா. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 2 நாள் காட்டு போலாம் புலம்பிருக்கேன். இந்த வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்ல, ரீஃபண்டே போட்டாச்சு. நீங்க செப்பலே எனக்கு தர வேண்டாம்ல, நான் வெறுங்காலே நடந்து போய்க்கேன் அப்படின்னு ஒரு முடிவு நான் வந்துட்டேன். இந்த விஷயத்த ஒரு நாள் போலம்லாம் 2 நாள் போலம்பலாம். இந்த விஷயத்தையவா புலம்பிட்டே இருக்க முடியும்? வாட் திஸ் guys thinking on me? அப்புறம் இந்த காய்கறி கடையில இருக்க நம்ம ராஜா அண்ணனுக்கு எனக்கு ஒரு சின்ன பந்தயமாய் போயிட்டு, அது என்னன்னா இந்த தீபாவளிக்குள்ள ஒரு பைக் வாங்க வரான். அப்படி வாங்கட்டா இந்த 100 நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நமக்கு ஃப்ரீயா தந்துருவாராம். கேட்டுக்கோங்கனோ, ஃப்ரீ ஃப்ரீ. இதான் மக்களே நமக்கு இன்னைக்குள்ள சாப்பாடு. சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் தினசரி 5 கிலோமீட்டர் நடக்கேன்னு சொல்லி இருந்தேன். ஜிம்முக்கெல்லாம் முன்னாடி பைக்ல தான் நான் போவேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஜிம்முக்கு போற வழியே ஒரு 2 கிலோமீட்டர் அப்ராக்ஸ் வந்துருது. அப் அண்ட் டவுன் பார்த்தா 4 வந்துரும். இதே நான் 2 தெரு தள்ளி தள்ளி நடந்தேன்னு வைங்களா 5 வந்துருது. அப்படியே அந்த 5 வராட்டா நைட்டு தனியா நடைப்பயணம்னு ஒண்ணு போட்டுருவேன். ஜிம்மு போகும்போது நடந்தான்னு வைங்களா கொஞ்சம் டைம் சேவிங் ஆகுது. அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நிறைய மக்களுக்கு நான் என்னென்ன சப்ளிமெண்ட்லாம் எடுக்கேன்னு கேட்டீங்க. புரோட்டீன், ஃபிஷ் ஆயில், கிரியேட்டின், மல்டிவிட்டமின் மற்றும் மண்டகோளார் மாத்திரை வரட்டா. ஒழுக்கம் முக்கிய மக்களே.